நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தேனி அருகே வனப்பகுதியில் மேய்ச்சலுக்கு கொண்டு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் நாட்டு மாடுகள் அழியும் நிலையில் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விவசாய நிலங்களில் உழுவது முதல் வீர விளையாட்டு வரை அனைத்திலுமே தவிர்க்க முடியாமல் இருக்கும் நாட்டு மாடுகளை வனப்பகுதியில் மேய விடாவிட்டால் கூடிய விரைவில் அவைகள் மட்டும் அழிந்து போகாது, அதனை நம்பியுள்ள நாங்களும் அழிந்து போவோம் என்று மக்கள் புலம்புகின்றனர். கழுத்தில் கிடக்கும் மணிகள் அசைந்து அசைந்து ஆட, அந்த அசைவோடு இசைந்து தலையை ஆட்டியபடியே கூட்டமாக நடந்து செல்லும் இந்த நாட்டு மாடுகள் அழிவின் விளிம்பில் இருக்கிறது என்பதே இந்த மக்களின் வருத்தமாக உள்ளது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர், கரட்டுப்பட்டி, சூலப்புரம், பொட்டிப்புரம், சங்கராபுரம், தம்பிநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் 20,000க்கும் மேற்பட்ட நாட்டு மாடுகளை வளர்த்து வருகின்றனர். அதிலும் கரட்டுப்பட்டி, சூலப்புரம் இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் 300 ஆண்டுகளுக்கும் மேலாக மற்ற கால்நடைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நாட்டு மாடுகளை மட்டுமே வளர்த்து வருகின்றனர். இதனிடையே நாட்டு மாடுகள் குறைந்த அளவில் பால் தரும் என்பதால் பால்வள உற்பத்தி மேம்பாட்டு அதிகரிக்கும் வகையில் அயல் நாட்டு கலப்பின மாடுகளான ஜெர்சி மாடுகள் இந்தியாவில் வளர்க்கப்பட்டு வருகின்றன. ஆனாலும் ஜெர்சி கலப்பின மாடுகளை இந்த பகுதி மக்களின் வீட்டில் மருந்துக்கு கூட பார்க்க முடியாது. எவ்வளவு லாபம் கிடைத்தாலும் அதற்கெல்லாம் மயங்காத அவர்கள் நாட்டு மாடுகளை தங்கள் குல தெய்வங்களாகவே பாவித்து வருகின்றனர். நோய் எதிர்ப்பு திறன் அதிகம் உள்ள நாட்டு மாட்டுப்பால் தாய்ப்பாலுக்கு சமம் என நிபுணர்கள் கூறும் நிலையில் அந்த பாலுக்கு அதிக டிமாண்டும் உள்ளது. பெரும்பாலும் நாட்டு மாட்டுப்பாலை விற்காமல் அதன் உரிமையாளர்களே பயன்படுத்திக் கொள்கின்றனர். அதே போல நாட்டு மாட்டு சாணத்தை தான் சிவாலயங்களில் விபூதி தயாரிக்க பயன்படுத்துகின்றனர். ஜெர்சி இன மாடுகளின் சாணத்தை போன்று நாட்டு மாட்டு சாணத்தில் துர்நாற்றமே இருக்காது. மேலும் ஜெர்சி இன மாட்டுப்பால் மூலம் தயாரிக்கப்படும் நெய்யின் விலை ரூபாய் 500 என்றால் நாட்டு மாட்டு பாலிலிருந்து தயாரிக்கப்படும் நெய்யின் விலை ரூபாய் 2000. 3 மடங்கு தொகை அதிகம் கொடுத்தாலுமே இந்த நெய் கிடைப்பது எளிதல்ல. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே நாட்டு மாட்டுப்பால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. இந்த அனைத்திற்கும் முக்கிய காரணம் நாட்டு மாடுகள் வனத்தில் உள்ள மூலிகை செடிகள், புற்கள் ஆகியவற்றை மேய்வதுதான். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, ரேக்லா ரேஸ் உள்ளிட்ட வீர விளையாட்டுகளில் பயன்படுத்தப்படும் மாடுகள் கூட இந்த நாட்டு மாடுகள் தான். இப்படி எதிலுமே சோடை போகாத நாட்டு மாடுகளை தற்போது வனப்பகுதியில் மேய்க்கவே கூடாது என தடை விதிப்பது எந்த வகையில் நியாயம்? வனப்பகுதிகளில் மேயாமல் அதன் வளர்ச்சியே இல்லை என புலம்புகின்றனர் மலைகளுக்கு கீழே உள்ள மக்கள். 2006 வன உரிமை சட்டப்படி எங்களுக்கு சட்டத்தில் இடம் உள்ளது. அந்த சட்டத்துப்படி எங்களுக்கு மலையில மேய்க்கிறதுக்கோ தங்குறதுக்கோ இந்த 2006 வன உரிமை சட்டத்தில் செல்லும். ஆனால் இந்த மலை மாடுகளை மலையில் மேய விடாமல் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையோ தேனி மாவட்டத்தினுடைய சுற்றுலா மலையில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மாடுகளை துப்புராக வனத்துறை அதிகாரிகள் டிஎஃப்ஓ கன்சர்வேட் பிசிசிஎஃப் அவர்கள் உள்ளார் நுழைவிடாமல் இந்த மாடுகளை அழிக்கும் நோக்கத்தில் இருக்கிறார்கள். நாட்டு மாடுகளை வனப்பகுதியில் மேய்க்க அனுமதிக்க வேண்டும் என கூறி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மாடுகளை மலையேறி மேய்ச்சலுக்காக கொண்டு செல்லும் போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டு சீமான் மற்றும் அவருடன் சென்ற கரட்டுப்பட்டியைச் சேர்ந்தவர்கள் என 56 பேர் மீது வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். அதற்கு பிறகு தங்கள் மீது தேவையில்லாமல் தொடர்ந்து பொய் வழக்கு போடுவதாக கூறும் நாட்டு மாடுகளின் உரிமையாளர்கள் 1.5 லட்சம் மாடுகள் இருந்த இடத்தில் தற்போது 20,000 மாடுகள் தான் இருப்பதாகவும், இப்படியே போனால் நாட்டு மாட்டு இனமே அழிந்துவிடும் எனவும் வேதனை தெரிவித்தனர். பாரம்பரிய மலை மாடு வளர்ப்போர் 1.5 லட்சம் மாடு இருந்த இடத்துல இன்னைக்கு 2026 இன்னைக்கு வெறும் 20,000 மாடு தான் உள்ளது. 20,000 மாடு வனத்துறையினுடைய அட்டூழியம் அராஜ்யத்தினால் இந்த நாட்டு மலை மாடுகள் அழிந்து கொண்டு வருகிறது. 2018ஆம் ஆண்டு குரங்கணி தீ விபத்துக்கு காரணமே நாட்டு மாடுகளை வனப்பகுதியில் மேய விடாததே என குற்றம் சாட்டிய மக்கள் மலை மாடுகளை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர்.
குரங்கணி தீ விபத்து வந்தது காரணமே மலைமாடுகளை ஆடுகளை மேய விடாத காரணத்தினால் குரங்கணி தீ விபத்து வந்தது. அதில் இந்திய குடிமகன் 23 பேர் இறந்து விட்டார்கள். ஆனால் இருந்தது காரணம் என்றான்னு கேட்டால் வனத்துறை தீய வைத்த காரணத்தினால் இந்த குரங்கணி தீ விபத்து வந்தது. கொரோனா காலகட்டத்தில் உலகமே அச்சத்தில் இருந்தபோது நாங்கள் நாட்டு மாட்டு சாணத்தில் மஞ்சளை கலந்து வீட்டின் முன்பு தெளித்து தொற்றை அண்ட விடவில்லை என கூறிய மக்கள் வரலாறு அழியக்கூடாது என்றால் தெய்வத்திற்கு சமமான எங்கள் நாட்டு மாட்டு இனமும் அழியக்கூடாது என கூறினர். சாணம் விழுந்தாலே அங்க வந்துட்டு எந்த நோயும் வராது. இப்ப கொரோனா சமயத்தில் கூட நாங்க என்ன பண்ணோம்னா இந்த மாட்டு சாணி எடுத்து மஞ்சளோட கலக்கி இந்த வீட்டுக்குள்ள தொளிச்சோம். அதனால அந்த கொரோனாவே எங்க ஊர்ல தாக்கல. பாரம்பரிய மாட்டை நாங்க விடாம வச்சுக்கிறது காரணமே இது அழிஞ்சு போயிடக்கூடாது, வரலாறு அழியக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சட்டம். மேலும் நாட்டு மாடுகளை காக்க எதையும் செய்வோம் என கூறிய அவர்கள் தங்களின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காவிட்டால் தேர்தலையே புறக்கணிப்போம் என்றனர். 2026 தேர்தலை எங்கள் கரட்டுப்பட்டி கிராம மக்கள் புறக்கணிக்க உள்ளோம். இந்த மலை மாடு, நாட்டு மாடு சுத்தமான மாடு எங்களுக்கு தெய்வத்துக்கு மேல. இவர்கள் ஒருபுறம் இப்படி சொல்லிக் கொண்டிருக்க வனவிலங்குகளை வேட்டையாடுவதாகவும் வனத்தில் உள்ள மரங்களை திருடுவதாகவும் அதனாலேயே மாடுகளை மேய்க்க அனுமதி மறுக்கப்படுவதாகவும் வனத்துறையினர் தரப்பில் கூறுகின்றனர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.